நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க. யாரு கூடடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க கூட சேர்ந்துதான் பயணிக்கிறாங்க. ஆனா இந்த பயணத்தும் போது நம்ம மல்லிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நம்ம கதிரேசங்கிட்ட ஆல்ரெடி இவங்க அலர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மல்லியும் என் கூட வரா, மல்லி வந்தா எல்லாமே சொதப்பிடும், அதனால அவங்கள கடத்துவீங்களோ இல்ல வேற ஏதோ பண்ணுவீங்களோ அது உங்க பிரச்சனை, அது நீங்க தான் பார்த்தாகணும். ஏன்னா அப்பதான் ரஞ்சிதம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம வாக்குமூலம் கரெக்டாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க. இதை கேட்ட கதிரேசன் சும்மா இருப்பாரா? இவ்வளவு நாள் நான் கடந்து வந்தது என் வெண்பாவை என் கூட அழிச்சுன்னு போறதுக்கு தான் என் பேத்திய, அப்படிப்பட்ட என் பேத்திக்கு எதிராக யார் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அது மல்லியானக்கிட்டும் கல்யாணக்கிட்டும் யாரா இருந்தாலும் சரி, தூக்கின்னு போயிட்டு அறுத்து போட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்றாரு. கதிரேசன் நீங்க என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க மனசுக்குள்ள? போற வழியில கத்திரிக்காயை துண்டு துண்டா வெட்டி போட்டு போறதுக்கு நம்ம மல்லி சாதாரணமா எல்லாரையும் அப்படியே சும்மா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேடிபில்ல கில்லாடிரங்கா நம்ம மல்லி. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் மல்லி இருக்கு. அதே சமயத்துல கோர்ட்ல எப்படியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மல்லியும் அங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் ட்விஸ்டே இருக்கு. நம்ம விஜய் வராரு. விஜய் என்ன இவ ரஞ்சிதா ராஜேஸ்வரி கூட வந்துன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்குள்ள ஒரு குழப்பம். அந்த சமயத்துல பக்கம் அந்த அவரோட வக்கீல் இருக்கார்ல, அவரு ஆல்ரெடி கதிரேசன்கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம விஜய்க்கு ஃபேவரா நல்லா அப்படியே சும்மா காப்பி கட் பண்ணி அப்படியே சும்மா ஒரேடி உள்ளா தள்ளி விடலான்னு சொல்லிட்டு பிளான்ல கூடவே வந்துன்னு இருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த மல்லி அவங்க கூட கூட்டு சேர்ந்துட்டா, உங்களை ஜெயிலு தள்ளுறதான் அவளோட நோக்கமே, அவளும் அவங்க கூட கூட்டு சேர்ந்து உங்களுக்கு ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா விஜய் மனசுக்குள்ள மல்லி நமக்கு ஆதரவா ஏதோ ஒன்று சேர்த்துக்கு தான் இப்ப போராடின்னு இருக்கா, ஏதோ ஒன்று நமக்கு பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. ஓ, நம்மள ஒரு வேலை கூடவே இருந்து கரெக்டா நம்மளை காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருக்காட்டுங்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நம்ம மல்லியோட மனசு விஜய்க்கு நல்லாவே தெரியும். விஜய் எந்த அளவுக்கு மல்லியை புரிஞ்சு வச்சிருக்கான்ற விஷயம் இந்த ஒரு விஷயத்திலே உங்களுக்கு என்ன தெரிஞ்சுட்டு இருக்கும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாங்க, அம்மா எதுக்கு டேடா அங்க இருக்காங்க, அவங்க கூட நமக்கு ஆகாத கூட, அது ஒன்றும் இல்லம்மா, நம்ம நல்லனுக்காக தான் அங்கே இருக்காங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, மல்லி அம்மா இருக்கிற வரையும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அம்மா கிட்ட பேசிட்டேன், இப்போதைக்கு வேணாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ கூட பாசத்தை ஒரு பக்கம் அணை கட்டி நிற்க வைக்க முடியலைங்க. அப்படியே சும்மா அலை எப்படி ஓயாம அடிச்சுட்டு இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வெண்பாவோட பாசம் ஓயாம அடிச்சுன்னு அப்படியே சும்மா கேட்டை தாண்டி ஒரு பக்கம் சர்ன்னு போயிட்டு மல்லியை கட்டி பிடிச்சிடறாங்க. மல்லியை ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் வர்றாங்க. எதுக்கும் கவலைப்படாத வெண்பா, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவும் அவங்க டாடா கிட்ட போயிடுறாங்க. இதுக்கப்புறம் அன்னபூர்ணி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல அவங்க இல்லை. எங்கடா போனாங்க அன்னபூர்ணி, என்னடா ஆளே இல்லை, அவங்க இல்லாதது இங்க பெரிய மைனஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அன்னபூர்ணி நல்ல விஷயத்துக்காக தான் போயிருக்காங்க. என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வித்யா இருக்காங்களா, அவங்க நம்ம விஜயோட சித்தி, அவங்கள கூட்டிட்டு வரத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க அழைச்சிட்டு வந்தா மட்டும் தான் அந்த கேஸ்ல ஒரு திருப்பு முனை வரும், இல்லைன்னா கூடக்கிற வைக்கலே ஒரே அடி ஆப்பை சுட்டு போயிடுவான். அதனால எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி செஞ்சாகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டு இருக்காங்க. சரி, ஓகே, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டான ஒரு பாதையில தான் போறோம்லான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான உழைப்பும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, அடுத்து அவங்களோட ஆட்டம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய குழப்பங்கள், திருப்பு முனைகள்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி 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 ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியுங்களா, பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இந்த கோர்ட்ல போயிட்டு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உரையாடலை அவர் ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அவர் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த இடத்துல அவருக்கான மரியாதை யாருமே கொடுக்கல. ஏன்னா காசு இருக்கிறவங்களுக்கு தான் முதல் மரியாதை. நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க போனதும் நம்ம ஜட்ஜையா கவனிக்கிற விதம் வேற. நம்ம விஜய் அங்க கடை பாத்தீங்களா, காசு தான் அங்க வேலையை காட்டுது. ஆல்ரெடி ஜட்ஜுக்கு 30 லட்சம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம விஜய் ஜெயில தள்ளுறது அவ்வளோ என்னடா சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதனால பல கோடி எனக்கு லாபம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கதிரேசன் முட்டாளா முடிவு பண்ணியிருக்காரு. இந்த முட்டாள் விஷயமா அவருக்கு கை கொடுக்குமா, கை கொடுக்காதா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் ஒரு பக்கம் அதிகரிச்சுனே போயின்னு இருக்கு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம கதிரேசன் இருக்காருல்ல, அவரோட வினை விதைச்சது அவருக்கு சரியான ஒரு அறுவடையா வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வித்யாவும் வந்துடுறாங்க. கூட யாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம
நிஷாவா தாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிஷா கூட இல்லையா? ஆமாங்க, நிஷா கூட இல்லை, நிஷாவை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிஷா அவரோட பொண்ணா இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லா எவிடன்ஸுமே இருக்குங்க. அதனால எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்றது ஏது பண்றது சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வருமா வராதா, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷனா தான் போயின்னு இருக்கு. ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எல்லாமே நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவா தான் இருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு கிவ்அவே ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. என்னடா கிவ்அவே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றவங்க ஷேர் பண்ற நண்பர்களுக்கு இதோ பாத்தீங்களா ரோஸ் சட்டக்காரன் இவன் கிவ்அவேங்க. சும்மா தண்டமா இருக்கான், அழிச்சுன்னு போயிட்டு வேலை செஞ்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.